என்பது மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்த காணொலி முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கானது. மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த காணொலியை நடுநிலை கருதி, வன்னியர் சமூகத்து மக்களின் வாழ்வியல் நிலை கருதி, நேர்மையாக உங்கள் மனதில் எந்த ஒரு ஏற்ற தாழ்வுகளும் இல்லை என்றால், பொதுவாக உங்கள் மனதில் வன்னியர்கள் மீது சாதி வெறி இல்லை என்றால் இந்த காணொலியை பாருங்க. அப்படி உங்களுக்கு சாதி வெறி வன்னியர்கள் மீது இருந்தா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. வன்னியர்கள் மட்டும் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஏன்னா வன்னியர்கள் நிறைய விஷயங்கள்ல தொடர்ந்து ஏமாந்து கொண்டே இருக்கிறோம், இழிவுபட்டு கொண்டே இருக்கிறோம், அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறோம், அசிங்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், அந்நியர்கள் கிட்ட கையேந்தி கொண்டே இருக்கிறோம். இதை யாராவது ஒரு நொடி பொழுது, ஒரு மணி நேரம், ஒரு நாள் சிந்தித்ததுண்டா? அப்படி சிந்தித்திருந்தால் தமிழ்நாட்டில் 1980களில் தொடங்கிய போராட்டம் 2024 வரைக்கும் உங்களின் உரிமைக்கான போராட்டம் இன்று வரையில் தொடர்கிறது என்றால் சிந்தித்ததுண்டா யாருன்னா? அந்த போராட்டத்தை, உங்களுக்கான உரிமை போராட்டத்தை ஒரே ஒரு நபர் மட்டும் நடத்துகிறார் என்பதை யாருன்னா சிந்திச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் வன்னியர்களின் உரிமையை கேட்கின்ற ஒற்றை நபராக மருத்துவர் ஐயா மட்டும்தான் இருக்கிறார். திமுக 25 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த இயக்கம். திமுகவில் எத்தனை வன்னியர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள்? அதிமுகவில் எத்தனை வன்னியர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள்? அதிகாரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்த பொழுதும் கூட தலைமை பொறுப்பில் இருந்த கருணாநிதியிடமோ, எம்ஜிஆரிடமோ, ஜெயலலிதாவிடமோ இந்த வன்னியர்களுக்கான உரிமை பற்றி, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி, வன்னியர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பற்றி எவனா பேசினதை நம்ம காதுல கேட்டு இருக்குமா? திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும், அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் வன்னியர்களுக்கான உரிமைகளை பற்றி பேசுவது மருத்துவர் ஐயா மட்டும்தான். மருத்துவர் ஐயா என்ற இந்த ஒரு நபர் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு திமுகவில் இருக்கிற வன்னியனுக்கும் சரி, அதிமுகவில் இருக்கிற வன்னியனுக்கும் சரி, அவர்களுக்கான அங்கீகாரம் கூட இன்னமும் கிடைச்சிருக்காது. கிடைத்திருக்கும். எப்படி கிடைத்திருக்கும் என்றால் அவர்களின் தேவைக்கு தக்க இவர்களை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் மருத்துவர் ஐயா என்ற ஒரு மாபெரும் ஆளுமை இப்பொழுது இங்கு இருக்கும் பொழுது கூட தமிழ்நாட்டு அமைச்சரவையில் சமூக நீதி சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனை முறை குரல் கொடுப்பார்? அதிகார மையத்திற்குள் நாம் இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் களை எடுக்க முடியும். நீ அமர வேண்டிய இடத்தில் உன்னுடைய எதிரிகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய உரிமைகளை எல்லாம் உன்னுடைய எதிரிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய உரிமைகளை அவர்கள் அனுபவிப்பதால் தான் உங்களுக்கு எதிரிகளாக அவர்கள் மாறுகிறார்கள். இதை நீங்க எப்ப புரிஞ்சுக்குவீங்க? வன்னியர்களுக்கு தான் நான் சொல்றேன் எல்லா விஷயத்தையும். நான் எவ்வளவுதான் கத்தனாலும், எல்லா சமூகத்தை சார்ந்தவனும் மற்ற விஷயங்களை பேசும் பொழுது ரசிச்சு கேட்கிற அதே என்னுடைய நண்பர்கள் வன்னியர்களின் உரிமை பற்றி நான் பேசும் பொழுது மட்டும் இவன் சாதி வெறியன், இவன் பாமகவின் சொம்பு அப்படின்னு எழுதுறான். தமிழ்நாட்டில் குறைந்தது 2 கோடி மக்கள் வன்னியர்கள் இருக்கும். ஆனா 2 கோடி மக்கள்ல பாமகவிற்கு இதுவரைக்கும் எத்தனை கோடி மக்கள் வாக்களிச்சிருக்கு? 1 கோடி மக்கள் பாமகவுக்கு வாக்களிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் நீ யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் என்ன இருக்க போகிறது? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வருது, எத்தனை கோடி வாக்கை பெறுகிறது? 1,30,00,000 வாக்கை பெற்று திமுக ஆட்சிக்கு வருது. அதிமுக 1,40,00,000 வாக்கை பெற்ற போது 170 தொகுதிகளுக்கு மேல அதிமுக ஜெயிச்சது. 1,40,00,000 வாக்கை பெற்ற போது திமுக 1,30,00,000 வாக்கை பெற்ற போது 135 தொகுதிகளை வெற்றி பெற்று விட்டது.
வன்னியர்கள் 2 கோடி வன்னியர்கள் இருக்கிற நீங்க 1 கோடி வன்னியர்கள் உங்களின் உரிமைக்காக போராடுகின்ற பாமகவுக்கு வாக்களிச்சு பாருங்க. உங்களை பற்றி யாருன்னா கேள்வி கேட்பானா? நீங்க அடுத்தவர்கள்கிட்ட போயிட்டு எங்களுக்கான உரிமையை கொடுங்கன்னு நிப்பீங்களா? மருத்துவர் ஐயா 1980 தொடங்கி 2024 வரைக்கும் குறைந்தது 45 ஆண்டுகளாக போராடிட்டார். அவருடைய வயது இப்பொழுது 85. இன்னும் எத்தனை நாட்களுக்கு மருத்துவர் ஐயா உங்களுக்காக குரல் எழுப்பிட்டு இருப்பார்? மருத்துவர் ஐயாவை தாண்டி வன்னியரின் உரிமைக்காக இதுவரையில் எழுந்த வேறொரு குரலை யாருன்னா காட்டுங்க, அடையாளப்படுத்துங்க. காடுவெட்டி குரு என்ற ஒரு மாவீரனை இந்த மண்ணின் மக்களுக்கு அடையாளம் காட்டியது மருத்துவர் ஐயா. காடுவெட்டி குரு அவர்கள் மறைந்து விட்டார். கடைசி உயிர் பெறுகின்ற வரையில் ஐயாவினுடைய பாத சுவடுகளின் தடம் மாறாமல் பயணித்த ஒரு ஒப்பற்ற மனிதர். இந்த மனிதரின் மறைவுக்கு பிறகு எத்தனையோ பச்சோந்திகள் பகை பாராட்டி கொண்டார்கள். யாருக்கு லாபம்? எதிரிகளுக்குத்தான் லாபம். நீங்கள் பகை பாராட்டி கொண்டதால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் அனுபவித்ததெல்லாம் நஷ்டம்தான். உங்களை வைத்து லாபத்தை சம்பாதிக்கிறவன் திமுக அதிமுகவும் தான், வேற யாரும் இல்ல. மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது 85 வயது. இன்னொரு மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மண்ணில் உருவாகுவது என்பது வரலாறு. இன்னொரு காடுவெட்டி குரு அவர்கள் இந்த மண்ணில் உருவாவது என்பது வரலாறு. உங்களில் ஒருவர் தான் இன்னொரு மருத்துவர் ஐயாவாக வெளிவர வேண்டும். உங்களில் ஒருவர் தான் இன்னொரு காடுவெட்டி குருவாக வெளிவர வேண்டும். இதுவெல்லாம் நடக்கலனா வன்னியர் சமூகத்து மக்களின் உரிமை குரலாக யார் நிற்பது? இன்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். நாளை ஒவ்வொரு தலைமுறையிலும் 1000 வீரமிக்க இளைஞர்கள் உருவாகி கொண்டே இருந்திருக்க வேண்டும். ஆனா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாத்தன் தோக்கின சொம்ப அப்பன் தோக்கனா, அப்பன் தோக்கின சொம்ப இன்னைக்கு புள்ள தோக்குறான், புள்ள தோக்கின சொம்ப நாளைக்கு பேரன் தோக்கிறதுக்கு வழிவகுத்து கொண்டு இருக்கிறீர்களே தவிர இந்த அதிமுகவிலையும் திமுகவிலையும் நீங்கள் அனுபவித்தது என்ன? உங்களுக்காக இந்த 2 இயக்கமும் இத்தனை ஆண்டுகளா என்ன செய்ததுன்னு சிந்திக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு கூட திராணி இல்லை. நான் கேட்கிறேன், இன்றைக்கு 2021 எடப்பாடியுடைய ஆட்சி காலத்துல பல போராட்டங்களுக்கு பிறகு பெறப்பட்ட அந்த உரிமையை நான் இருக்கின்ற வரையில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்பதே கிடையாது என்பதை உறுதியாக கையில் எடுத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு சென்று 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்தார். அவர் மீண்டும் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் 10.5 விழுக்காடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாத்தி மாத்தி ஓட்ட போட்டமே பெற்றது என்ன? அதனால நம்ம எங்க தாத்தா ஓட்டு போட்டதுனால எங்க அப்பா வாழ்ந்தானா, எங்க அப்பா ஓட்டு போட்டதுனால நான் வாழ்ந்தனா, இல்ல நான் ஓட்டு போட்டதுனால நாளைக்கு என் புள்ள வாழ போறானா? இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கான உரிமையை கொடுங்க, உரிமையை கொடுங்க, விகிதாச்சார உரிமையை கொடுங்க. அதிகமா கேட்கல, குறைவா இருக்கிறத கொடுங்கன்னு கேட்கிறோம். எங்களுக்கான உரிமை விகிதாச்சார உரிமையை கொடுங்கன்னு கேட்கிறோம். என்ன தவறு? இந்த விகிதாச்சார உரிமையை கொடுங்கன்னு கேட்டா நீங்க தான் ஆண்ட பரம்பராட்சி, உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்கிற வெறிநாய்களை தான் நம்ம பார்க்குறோம் பின்னாடி. ஆமாண்டா, ஆண்ட பரம்பரை தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? வரலாற்றை புரட்டி இருக்கிறீர்களா? வரலாற்றை புரட்டி பார்த்தது உண்டா? நீங்க வரலாற்றை புரட்டி பார்த்திருந்தா உங்களால இப்படி பேச முடியுமா? ஆண்ட பரம்பரை தான்டா. ஆண்ட பரம்பரையை அடிமையாக்கியது இந்த திராவிட கும்பல். திராவிட கும்பலிடமிருந்து மீண்டும் விடுதலை பெறுவதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்ட பரம்பரை இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதுக்கான வரலாறு உங்ககிட்ட இருக்கா? ஆண்ட பரம்பரைக்கான வரலாறு எங்க கிட்ட இருக்கு. ஆண்ட பரம்பரை இல்லை என்று சொல்லுவதற்கான வரலாறு உங்ககிட்ட இருக்கா? இந்த வரலாறுகள் அடுத்த தலைமுறைக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த திமுக அரசு வரலாற்று தடங்களை அத்தனையும் முற்றிலுமாக அழித்து விட்டது. தமிழ்நாட்டில் திராவிட தடங்களை பதித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர்களின் வரலாற்று தடங்களை முற்றிலுமாக தரைமட்டமாக்கிவிட்டது. பொதுவாக வன்னியர்களின் தடங்களை முற்றிலுமாக அழித்து விட்டது. வன்னியர்கள் வாழ்ந்த இடமும் அவருடைய தடமும் தெரியக்கூடாது என்பதற்காக திமுக திட்டமிட்டு அடையாளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? திமுக மறுத்துருமா? திமுகவுக்கு சொம்படிக்கிற பச்சு வந்தீங்க இல்லைன்னு மறுத்துடுவீங்களா? வன்னியர்களின் வரலாற்றை புரட்டி இருக்கிறீர்களா? அவர்கள் ஆண்ட பரம்பரை இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆண்ட பரம்பரை தான் வன்னியர்கள். மீண்டும் ஒருமுறை ஆள துடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திராவிட கூட்டம் என்ன செய்தது? தமிழ்நாடு முழுவதும் சாராயத்தை கொண்டு வந்து ஊற்றி
மக்களை சுயநினைவு இல்லாத நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் முதலில் மாற வேண்டும் என்றால் வன்னியர்கள் முதலில் சிந்திக்க வேண்டும். திமுகவில் எத்தனை வன்னியர்கள் புகழின் உச்சியில் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். அதிமுகவில் எத்தனை வன்னியர்கள் புகழின் உச்சியில் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். வன்னியர்களின் உரிமைக்காக எத்தனை முறை குரல் கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை முறை வீதியில் இறங்கி போராடி இருக்கிறார்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு உரிமை வேண்டும் என்று எத்தனை பேர் போராடி இருக்கிறார்கள். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களிக்கின்ற வன்னியர்களை ஒரு முறையாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? டாக்டர் ராமதாஸ் என்ற ஒற்றை மனிதன் இந்த மண்ணில் பிறக்காத இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கான இந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வாய்ப்பு இருந்திருக்குமா? இந்த திராவிட கூட்டங்கள் அதை கொடுத்திருக்குமா? ஆனால் கொடுத்ததும் கொடுத்தார் கருணாநிதி. எப்படி கொடுத்தார்? வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் நாம் ஆட்சிக்கு வரமாட்டோம், அதன் பிறகு வன்னியர்களின் கை ஓங்கிடும், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லைன்றதை சரியாக கணித்த கருணாநிதி 108 சாதிகளை ஒன்றாக சேர்த்து 20 விழுக்காடை கொடுத்து வன்னியர்களுக்கு பெரிய ஆப்பா சொருகிட்டார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதை புரிந்து கொண்ட வன்னியர்கள் எத்தனை பேர்? கருணாநிதி தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு சொல்ற அத்தனை பேரையும் வாய் மேலேயே அடிங்க. யாரா இருக்கட்டும், கருணாநிதி தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் என்று யாருன்னா சொன்னா வாய் மேலேயே அடிங்க. முதல்ல கருணாநிதி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரா? அப்போ உயிர் விட்டான 21 பேர் அவன் எதுக்கு உயிர் விட்டான்? தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை சிறை ஒன்றை தவிர அத்தனை சிறைகளிலும் தலைமட்டு கிடந்தாரே மருத்துவர் ஐயா, எதற்காக? இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தியா அல்லது மவுண்ட் பேட்டன் பிரபுவா? ஏன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இந்தியாவின் விடுதலைக்கு கையெழுத்திட்டவர். இந்திய மக்களை ஒன்று திரட்டி நாடு முழுவதற்கும் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து அந்த போராட்டங்கள் மூலமாக வெள்ளைக்காரர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கடைசியாக அவர்கள் விடுதலையை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று வெளியேறி சென்றார்கள். அதற்கு காரணமாக இருந்தது மகாத்மா காந்தி அவர்களா, வெள்ளைக்காரனுங்களா? கையெழுத்து போட்ட மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு இந்தியா முழுவதும் சிலை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறோமா, அல்லது தேசத்தந்தை மகாத்மா காந்திக்கு சிலை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறோமா? 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு கையெழுத்து போட்ட கருணாநிதி உரிமையானவரா, அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறைகளிலும் சிறைப்பட்டு கிடந்த மருத்துவர் ஐயா அவர்கள் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு உரிமையானவரா? இதையெல்லாம் கூடவா இன்னும் சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை? இன்னமும் பரம்பரையா அதிமுக, பரம்பரையா திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா திராவிடியா அவங்க கடைசி வரைக்கும் வன்னியர்களை வாக்குக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்க. உங்களின் வாழ்விற்காக அவங்க ஒருபோதும் உங்க பக்கம் நிற்க மாட்டாங்க. இதை புரிந்து கொள்ளல அப்படின்னா இன்னும் 7 தலைமுறை எடுத்தாலும் கூட தலைமுறைகள் மாறவே மாறாது. சிந்திக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், சிந்திக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் இல்லை, சிந்திக்க வேண்டியது சாமானிய மக்கள். வன்னியர்களின் உரிமையை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் சிந்தித்து எப்பொழுது வீறு கொண்டு எழுகிறார்களோ அப்பொழுது மட்டுமே உங்களுக்கான உரிமைகள் உங்களுக்கு கிடைக்குமே தவிர உங்களுக்கான உரிமைக்காக இன்னொருவன் ஒருபோதும் போராட மாட்டான். உனக்கு பசிச்சால் நீதான் உணவருந்தனமே தவிர உனக்கு பசிக்கிறது என்று உன்னுடைய உணர்வை உணர்ந்து இன்னொருவன் உனக்கு ஊட்டவே மாட்டான் வாழ்நாளில் என்பதை நீங்கள் முதல்ல உணருங்க. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.